முகலாய பேரரசின் சக்கரவர்த்தி யாருன்னு தெரியணுமா? ஃபஸ்ட்டு சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய பாபர் தான். பாபர் என்பவர் முகலாய பேரரசை நிறுவியவர் ஆவார். அவரது முழு பெயர் ஜஹருதீன் முகமது பாபர். இவர் 1483ஆம் ஆண்டு தற்போது உஸ்பெகிஸ்தான் நாட்டிலுள்ள அந்திஜான் என்ற இடத்தில் பிறந்தார். பாபரின் தந்தை திமுரின் வம்சத்தில் வந்ததால் அவரின் ராஜசக்தியும், அவருடைய தாய் செங்குஸ்கான் வழியில் வந்ததால் அவருடைய வீரசக்தியும் பெற்றிருந்தார் பாபர். பாபர் சிறு வயதில் தன் தந்தை மரணத்திற்கு பிறகு 11 வயதில் பர்கானா பிரதேசத்தின் அரசனானார். ஆனால் அந்த காலகட்டத்தில் மத்திய ஆசியா முழுவதும் வலுவான அரசர்களும் கிளர்ச்சியாளர்களும் இருந்தார்கள். பல சவால்கள் எதிர்கொண்டார் பாபர். பாபர் ஆரம்ப கட்டத்தில் சமர்கந்தை கைப்பற்ற முயன்றார். ஆனால் தொடர்ந்து தோல்வியை சந்தித்ததன் காரணமாக இந்தியாவின் பக்கம் அவருடைய கவனத்தை திருப்பினார். ஆனால் இந்தியாவில் பாபருக்கு வரவேற்பளிக்க முக்கிய காரணம், லோதி வம்சத்தில் இருந்த இப்ராஹிம் லோடியின் ஆட்சி விரும்பாத பலர் பாபரின் உதவியை நாடினார். நல்ல சந்தர்ப்பத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பாபர் இதை நன்காக பயன்படுத்தி கொண்டார். பானிபட் யுத்தம் நடப்பதற்கு இதுவே காரணமாக அமைந்தது. 1526ஆம் ஆண்டு பாபர் மற்றும் இப்ராஹிம் லோதி இடையே முதல் பானிபட் யுத்தம் நடைபெற்றது. இதில் பாபர் தன் சிறந்த தந்திர யுத்திகளால் மற்றும் கால்நடை திருப்புவதற்காக துருக்கிய மொழிநுட்பத்தை கொண்டு இப்ராஹிம் லோதியை தோற்கடித்து கொன்றார். இதுவே இந்தியாவில் முகலாய பேரரசின் தொடக்கமாக அமைந்தது. பானிபட் போரை தொடர்ந்து கன்வா போர் 1527 மார்ச் 16 அன்று முகலாய பேரரசர் பாபர் மற்றும் மேவரின் ராணா சங்கா தலைமையிலான ராஜ்புத் கூட்டணி இடையே நடைபெற்றது. இந்த போர் ராஜஸ்தானில் பரத்பூர் அருகே கன்வா என்ற இடத்தில் நடைபெற்றது. பானிபட்டில் இப்ராஹிம் லோதியை தோற்கடித்த பாபர் இந்தியாவில் தன் ஆட்சியை நிலைநாட்ட முயற்சித்தார். இதை எதிர்த்த கானா சங்கா பல ராஜ்புத் மற்றும் ஆப்கான் மன்னர்களை ஒன்றிணைத்து பாபருக்கு எதிரான ஒரு கூட்டணியை உருவாக்கினார். பாபர் தனது வழக்கமான தந்திர யுத்த நுட்பங்களை பயன்படுத்தி துருக்கிய தொழில்நுட்பமான துப்பாக்கிகள் மற்றும் பீரங்கிகளை ராஜ்புத் படைகளுக்கு எதிராக பயன்படுத்தினார். போரின் போது சில ராஜ்புத் மன்னர்கள் பாபரின் பக்கம் திரும்பினர். இது ராணா சங்காவின் படைகளுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. கங்கனா போரில் வெற்றி பெற்ற பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை நிலைநாட்டினார். இது முகலாய பேரரசின் வேர்களை வலுப்படுத்தியது. ராணா சங்கா இந்த போரில் படுகாயமடைந்து பின்னர் மரணமடைந்தார். இந்த போர் இந்திய வரலாற்றில் முக்கியமான திருப்புமுனையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இது வட இந்தியாவின் முகலாய ஆட்சியின் அடித்தளமாக அமைந்தது. பானிபட் மற்றும் கன்வா போரில் வெற்றி பெற்ற பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை நிலைநாட்டினார். ஆனால் கிழக்கிந்தியாவில் ஆப்கான் தலைவர்கள் மற்றும் பெங்கால் சுல்தான் நுஸ்ரத் ஷா பாபரின் ஆட்சியை எதிர்த்து தங்கள் அதிகாரத்தை மீண்டும் பெற முயற்சித்தார். ககாரா போர் பீகார் மாநிலத்தில் ககாரா நதியில் அருகே நடைபெற்றது. பாபர் தனது தந்திர யுத்தி நுட்பங்களை பயன்படுத்தி துப்பாக்கிகள் மற்றும் பீரங்கிகளை திறமையான பயன்படுத்தினார். அது எதிரியின் படைகளை குழப்பத்தை ஏற்படுத்தியது. ககாரா போரில் வெற்றி பெற்ற பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை மேலும் வலுப்படுத்தினார். இந்த வெற்றி முகலாய பேரரசின் நிலைமையை உறுதி செய்தது. இத்துடன் ககாரா போர் இந்திய வரலாற்றில் மிகவும் முக்கியமான இடத்தை பிடித்தது.